வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகைக்கடன் தள்ளுபடி அரசு வெளியிட்ட அந்த முக்கியமான செய்தி என்னன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் இன்னும் சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுங்க. ஸோ தமிழக அரசு கூட்டுறவு பேங்க்கில் இருக்கிற தங்க நகை கடன், ஸோ தங்கத்தோடைய மதிப்பு ஒரு கிராமுக்கு 1,03,000 கிராஸ் ஆகிடுச்சிங்க இன்றைய நிலவரப்படி. ஸோ தங்கத்தோடைய மதிப்பு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இனி 3 பவுன் இருந்தாலே போதும். 3 பவுன் இருந்தாலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். 5 பவுன் இருந்தால் அவங்களுக்கு 7 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். 5 பவுனுக்கு மேலே 8 பவுன் வச்சுருந்தா அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இப்படி எவ்வளவு வரம்புக்கு கொடுக்க முடியுமோ அப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கடன்கள், தங்க நகை கடன்கள் கூட்டுறவு மையங்கள் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ தமிழக அரசு இது எல்லாமே முயற்சித்து வராங்க கூட்டுறவு மையங்கள் மூலமாக. ஸோ தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணை இருந்த நிலையில் அந்த நகை கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டு 6,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதுங்க. கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்டு தங்க நகை கடன் பெற்று 31/3/2025க்கு ஸோ அந்த டேட்டில் பார்த்திங்கன்னா இது நடந்துடும். அதே போல் 31/12/2025க்கு முன்னாடி நீங்கள் தங்க நகை கடனை அடமானம் வச்சவங்களாக இருக்கணும். 31/12/2025க்கு பின்னாடி தங்க நகை அடகு வச்சிங்க அப்படின்னா 100% உங்களை நிராகரிப்பு கண்டிப்பாக செய்யப்படுங்க. அதனால் விண்ணப்பம் போடுறப்பயே கரெக்டாக போட்டுங்க மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 5 சவரன் வரையிலான கூட்டுறவு தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக மொத்தம் 51 விரயங்களை பயனாளர்களிடமிருந்து தமிழ்நாடு அரசு பெற்று வைத்துள்ளது. இதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 5 சவரன் பவுன் வரையிலான கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதியே அறிவித்துள்ளே வெளியிட்டார். தேர்தல் காலம் அப்படின்றது என்பதால் திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் இது ஒன்றாகும். இந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வி தீவிரமாக வந்ததுங்க. பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அதனால் அந்த அறிவிப்பு வெளியாகல. ஸ்டாலின் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே மதிப்பெண் பகுவீடு செய்யப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் அதன் பின்பு வெளியிடப்பட்டது. நகைக்கடன் மற்றும் அடிப்படை விவரங்கள் தொடர்பாக கடந்த ஆட்சியில் நீண்ட முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன. இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க எதிர்காலங்களில் வங்கி கணக்குகள் விவரங்கள் எல்லாமே கணினியில் மாற்றி அமைக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தங்க நகை கடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அப்டேட் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.